பஸ் ஸ்டாண்டை பதற வைத்த ஆட்டோ ஓட்டுநர். இளம்பெண்ணின் முகத்தை கத்தியால் கிழித்து வெறியாட்டம். இப்படிதான் அன்று இரவு நடந்த கொலை முயற்சி சம்பவத்தால் திருப்பத்தூர் பழைய பேருந்து நிலையம் திடுக்கிட்டது. ஓட்டுநர் கிழித்த முகத்தை தான் மருத்துவர்கள் வெகு ஜாக்கிரதையாக தைத்துக் கொண்டிருந்தனர். பாதிக்கப்பட்டவர் திருப்பத்தூர் மாவட்டம் LIC பில்டிங் பின்புறம் உள்ள ராஜீவ்காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த இந்துமதி. 30 வயதான இவருக்கு கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன் வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவருடன் திருமணம் முடிந்து ஒரு பெண் குழந்தை உள்ளது. ஆனால் கடந்த 6 மாதங்களாக கருத்து வேறுபாடு காரணமாக கணவனை பிரிந்து தாய் வீட்டில் வசித்து வந்திருக்கிறார் இந்துமதி. சம்பவத்தன்று இரவு திருப்பத்தூர் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் நடந்து சென்ற இந்துமதியை ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் வழிமறித்து தகராறு செய்திருக்கிறார். அந்த தகராறு முற்றிவிட திடீரென மறைத்து வைத்திருந்த கத்தியால் இந்துமதியின் உடலில் கிழித்து கொலை செய்ய முயன்றிருக்கிறார். ஆனால் அதற்குள் அக்கம் பக்கத்தினர் அந்த ஓட்டுநரை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். உடனே ரத்தம் பீரிட்டு மயங்கிய இந்துமதியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் தாக்குதல் நடத்திய அந்த ஆட்டோ ஓட்டுநரை கைது செய்து விசாரித்து உள்ளனர். அப்போதுதான் நடந்த கொலை முயற்சிக்கான காரணம் தெரிந்திருக்கிறது. கைது செய்யப்பட்டவர் அஜித்குமார். இவர் வேறு யாருமல்ல, இந்துமதியின் முன்னாள் காதலன். கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பே இருவரும் ஒருவரை ஒருவர் உயிருக்குயிராய் காதலித்து வந்துள்ளனர். அந்த காதல் விவகாரம் இந்துமதியின் பெற்றோருக்கு தெரியவரவே உடனே வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த கார்த்திக்கிற்கு மகளை திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அன்று முதல் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் இந்துமதிக்கும் அஜித்குமாருக்கும் எந்த ஒட்டும் உறவும் இல்லாமல் இருந்துள்ளது. ஆனால் 6 மாதத்திற்கு முன் மீண்டும் இருவருக்கும் காதல் மலர்ந்திருக்கிறது. ஆம், கணவனோடு கோபித்துக் கொண்டு தாய் வீட்டிற்கு வந்த இந்துமதி அஜித்குமாரை அடிக்கடி சந்திக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் 7 ஆண்டுகளாக இருவருக்குள்ளும் புதைந்து கிடந்த காதல் மீண்டும் வெளியே வந்துள்ளது. சாட்டிங், மீட்டிங் என தீவிரமாக உறவை பேட்சப் செய்திருக்கிறார்கள். ஆனால் இம்முறையும் விஷயம் குடும்பத்தாருக்கு தெரியவர இந்துமதியை கண்டித்திருக்கிறார்கள். இதனால் அஜித்குமாருடன் பேசுவதை நிறுத்திக் கொண்டு உள்ளார் இந்துமதி. இது அஜித்குமாருக்கு ஆத்திரத்தை கிளப்பியிருக்கிறது. பலமுறை பேச முயன்று முடியாமல் போயிருக்கிறது. இதனால் கடுப்பான அஜித்குமார் சம்பவத்தன்று இந்துமதியை திருப்பத்தூர் பேருந்து நிலையத்திற்கு வரவழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். அப்போது இருவருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் அஜித்குமார் கத்தியை எடுத்து இந்துமதியை கிழித்து கொலை செய்ய முயன்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அஜித்குமாரை கைது செய்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.